இளங்கோ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி போச்சு. நாள் போனதே தெரியல பாரு. அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்க எங்க கல்யாணம் ஆனதுமா எதுவுமே காணவே ரெண்டும். வாங்க வாங்க வாங்க. இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். அதனால அப்படியே கோயிலுக்கு போயிட்டு இவளை அப்படியே வீட்டுல விட்டுட்டு வரும்போது கூட்டிட்டு வந்துடும்ப்பா. நீ ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா? ஆமா ஆமா. சரி சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க சாமி. சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வரோம். ஹலோ, எங்க காலையிலேயே வெள்ளனமா கிளம்பி போயாச்சு? கிளம்பி போயிட்டு எப்ப வருதா உத்தேசம்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் போய் விட்டுட்டு ஆபீஸ்ல போயிட்டு வரும்போது கூட்டிட்டு வந்துடும்மா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. வச்ச வாழை கூட கொலத்தள்ள போகுது. ஆனா வீட்டுக்கு வந்த மகராசி வெறும் கையோட இருக்கா. வீட்டுல எல்லா விசேஷமும் ஒழுங்காதான் நடக்குது. ஆனா இந்த விசேஷம் மட்டும்தான் இன்னும் நடக்கவே இல்லை. சாந்திமா, ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கா? அம்மா, டேய், இப்போ அவ வீட்டுக்கு போக வேணாம், நாளைக்கு போய்க்கலாம். ஏன்னா திருச்சியில இருந்து எங்க அக்காவோட சம்மந்தி வராங்க. அவங்களுக்கு மதியானம் சாப்பாடு நம்ம வீட்டுலதான் செய்யணும். அதனால நாளைக்கு கிளம்பி போனா தப்பு இல்லையே. அத்த, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா. தம்பி ஒருத்தனால அவனால பாத்துக்க முடியல. நான் போய் உடனே அம்மாவை குளிக்க வச்சுட்டு இருக்கிற துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டு சாயந்தரத்துக்குள்ள வந்துடுறேன். அதான் நாளைக்கு போன சொல்றேன்ல. ஒரு நாளைக்கு உங்க அம்மா குளிக்கலனா ஒண்ணு நாரி போயிட மாட்டா. ஏய், நீ ஆபீஸ்க்கு போயிட்டு மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுற, புரியுதா? சரிம்மா. இந்த குந்தாணி என்ன பேசிட்டு போறா பார். இல்லாதவனு தெரிஞ்சால கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். இவன் பையனுக்கு 30 வயசுக்கு மேல ஆகி போச்சு. வயிறு முன்னாடி வந்துருச்சு, சொட்டை பின்னாடி வந்துருச்சு, முடியெல்லாம் நரைச்சு போச்சுன்னு இதுக்கப்புறம் விட்டா அவனுக்கு மம்முட்டி கல்யாணம் தான் நினைச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய வழிய பேசி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன பேச்சு பேசுறா பாரு. சரி, உங்க மாமியாக்காரதான் அப்படி பேசுறான்னா அவன் கிளிப்புள்ள மாதிரி பின்னாடியும் சொன்னதை கேட்டு போறானே. என்ன பண்றது? அவனை சொல்லி கொத்து இல்ல, கட்ட புருஷன். நானே அவன்கிட்ட எடுத்து பேச முடியல. மாடி மனசு வச்சுக்காதம்மா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமா எங்க அப்பா பாட்டோமா. சரி மாமா. வெளில வாழ்க்கை பாட்டு வரமா. சரிங்க மாமா. ஹலோ தம்பி, சொல்டா. ஹலோ டே, சிக்னல் இருக்கா இல்லையா? கேக்குதாடா? இருடா, நானும் அதை கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஹலோ தம்பி. அக்கா கேக்குதா இல்லையா? கேக்குதுடா, இப்பதான் கேக்குது. சொல்லுடா. கிளம்பிட்டே இல்லையா? எப்ப வருவ? நீ வந்தாதான் நானு அம்மா உன்னை பார்த்து சொல்லிட்டு வெளியே ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகணும். டே ஜீவா, நான் நாளைக்கு காலையில வரட்டுமாடா? ஏன்? இல்ல, என்னாச்சு? அத்தை இன்னைக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயந்தரம் வரட்டுமா? சொல்லுடா. சாயந்தரமும் வர வேண்டாம், நாளைக்கு வர வேண்டாம். நம்ம அம்மா செத்து போன சொல்லி அனுப்புற, அதுக்கப்புறம் வா.
கை போல போன ஜீவா ஜீவா ஐயோ கடவுளே என் நிலைமையை என் தம்பி கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அம்மா